sight. But trust me, being free ain't spotlights. No, it's long nights and it's long fights with yourself all the time to get your mind right. But if you put in the work, you can find. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் மேக்ஸ் செஸ். இன்றைய எனது இந்த யூடியூப் வீடியோவில் நான் உங்களுக்காக வழங்க இருப்பது என்னவென்றால், அதாவது 3 வித்தியாசமான செஸ் ட்ரிக்ஸ்களை உங்களுக்காக வழங்க இருக்கின்றேன். இதை கவனமாகவும் முழுமையாகவும் பார்த்து உங்களுடைய சதுரங்கம் விளையாடும் திறனை நீங்கள் அதிகரித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அத்துடன் இன்னும் ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், என்னுடைய இந்த யூடியூப் சேனலை ஒரு விசை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இதனை விட நாங்கள் பல வீடியோக்களை போட்டுள்ள என்னுடைய இந்த தமிழ் மேக்ஸ் செஸ் என்ற யூடியூப் சேனலிலே நீங்கள் சென்று பிளேலிஸ்ட்டில் சென்று நீங்கள் பார்க்கலாம். கார்ட்ஸில் நான் கொடுக்குறேன், நீங்கள் அங்கு சென்று பார்க்கலாம். அல்லாவிட்டால் என் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, வாருங்கள், உடனடியாக நாங்கள் நகர்வுகளுக்குள் போகலாம். ஓகே, இப்போது நாங்கள் உடனடியாக முதலாவது ரிக்குக்கு போகலாம். வாருங்கள். முதலாவது நகர்வு வந்து E4, அடுத்தது E5, அடுத்து knight F3, knight C6, bishop C4, knight F6, D4, E cross D4, அடுத்தது castling, அடுத்து knight cross E4, அடுத்ததாக rook E1க்கு வைக்கப்படுகிறது. இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்தை கவனமாக பாருங்கள். இந்த லைனில் இப்படி ரூக் வின் செய்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த நைட்டை தூக்க முடியாது. இதெல்லாம் இந்த வீடியோவை நான் ஏற்கனவே வழங்கி இருக்கின்றேன். அதை நீங்கள் அந்த வீடியோவுடைய பகுதியை உங்களுக்கு இந்த கார்ட்ஸில் போடுறேன், நீங்கள் சென்று பாருங்கள். அதில் பிளேலிஸ்ட்டிலும் கொடுத்துள்ளேன், நான் லிங்கில் கொடுக்குறேன், நீங்கள் சென்றதை பார்க்கலாம். ஓகே, இப்போ நாங்கள் அடுத்த மூக்களுக்கு வேகமாக போவோம். ஒரு வித்தியாசமான ஒரு ரிக்குக்கு நான் உங்களை கொண்டு போக போகிறேன். கவனமாகவும் தொடர்ந்து இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். ஓகே, அடுத்த நகர்வு வந்து D5. இந்த மூக்கள்லாம் நாங்கள் ஏற்கனவே பார்த்த மூக்கள் தான். முதல் வீடியோவை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இப்பொழுது பிஷப்பினால் வெட்டப்படுகிறது வைப்போம். இதெல்லாம் பார்த்தது தான். இப்பொழுது குயினாவது வெட்டுகின்றது. இங்கே வெட்ட அடுத்ததாக நைட் கொண்டு வைக்கப்படுறது. இங்கே வைக்க குயின் இலக்கு வைக்கப்படுகிறது. எல்லாம் ஏற்கனவே பார்த்த மூக்கள் தான். ஓகே, இப்பொழுது குயின் போகிறது, இங்கே போகிறது வைப்போம். போக பிஷப் நைட் வெட்டப்படுகின்றது. இதனூடாக இப்பொழுது அடுத்த நகர்வாக இந்த பிஷப் கொண்டு இங்கே வைக்கப்படுகின்றது. அடுத்ததாக இதை தடுக்கும் விதமாக அடுத்ததாக இந்த பிஷப் கொண்டு வந்து இங்கே வைக்கப்படுகின்றது. அதாவது G5க்கு இங்கே வைக்கப்படுகின்றது. இந்த சூழ் நிலையிலே என்ன நடக்கிறது என்றால், பொறுத்திருந்து நீங்கள் பாருங்கள். இப்பொழுது 3 விதமான வழிகளில் பிளாக் மூவ் பண்ணலாம். பாருங்கள், இந்த சிப்பாய் இங்கே நகர்த்தலாம், அல்லாவிட்டால் இந்த பிஷப்பினை இங்கே நகர்த்தலாம், இந்த சிப்பாயை இங்கே நகர்த்தலாம். இப்போது நாங்கள் பார்த்த மூவ் எது என்றால், இந்த பிஷப்பை இங்கே நகர்த்துவதற்கான வீடியோவை நான் ஏற்கனவே உங்களுக்கு வழங்கியிருக்கின்றேன். இப்பொழுது இந்த வீடியோவில் இந்த சிப்பாயை இங்கே நகர்த்துவதன் ஊடாக எவ்வாறான ஒரு நகர்வினை ஒயிட் அண்ட் பிளாக் மேற்கொள்ளும் என்பதை நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இப்பொழுது இந்த சிப்பாய் இங்கே நகர்த்தப்படுகின்றது. அதாவது F6. இது ஒரு பிளண்டர். இது ஒரு பிளண்டர். இனி வரை முகலைக்கு பாருங்கள், கவனமாக பாருங்கள். அடுத்த நகர்வாக என்ன நடக்கிறது என்றால், knight cross F6 and beautiful check. இங்கே வந்து செக் அடிக்கப்படுகின்றது. இப்பொழுது கட்டாயமாக பிளாக் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த சிப்பாயினால் இந்த நைட்டை வெட்ட வேண்டும், அல்லாவிட்டால் குயின் போய்விடும். எனவே கட்டாயமாக சிப்பாயினால் அந்த நைட் வெட்டப்படுகிறது. G cross F6 இங்கே வெட்டியாச்சு. ஓகே, இப்பொழுது அடுத்த நகர்வாக rook cross C6 and beautiful check. இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த ரூக்கான இந்த வட்டி இங்கே செக் அடிக்க போகின்றது. ஓகே, இப்பொழுது rook cross E6 and beautiful check. இதை தடுக்கும் விதமாக இப்பொழுது கிங் நகர்த்தப்பட போகின்றது. இதை கவனமாக பாருங்கள். இப்பொழுது கிங் இங்கே வருது என்று வைப்போம். இது வந்து ஒரு மிஸ்டேக்கான மூவ். இதனூடாக இப்பொழுது அடுத்த நகர்வு இங்கே நைட்டை வெட்டுகின்றது. நைட்டை வெட்ட இப்போ 2 வழிகள் காணப்படுகின்றன. பிளாக்கு பிளாக் இந்த கிங்காக இதை வெட்டலாம், அல்லாவிட்டால் இந்த சிப்பாயினாலும் இதை வெட்டலாம். ஓகே, பிளாங்க் இருக்கும் என்று நினைக்கின்றேன். இப்பொழுது என்ன செய்ய போகின்றார் என்றால், பிளாக் வந்து கிங்கினால் இந்த ரூக்கினை கட் பண்ணுகின்றார் வைப்போம். பிளாக்கை இப்போ டிஸ்கவர் செக் அடித்து குயின் கைப்பற்றப்பட போகின்றது. பாருங்கள், இந்த நைட்டை கொண்டு நாங்கள் இங்கே வெட்டி செக் அடிக்கின்றோம். இந்த சூழ் நிலையிலே இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே இந்த குயினானது இந்த குயினை கட் பண்ண போகின்றது. இப்பொழுது பியூட்டிஃபுல் குயின் கேப்சர் பண்ணப்பட்டு எடுக்கப்பட போகின்றது. பாருங்கள், ராஜாவுக்கு செக் அடிக்க இப்பொழுது கட்டாயமாக இங்கே நகர்த்துவது என்றால் இங்கே விளையாண்டு வைப்போம். இங்கே வர இப்பொழுது பியூட்டிஃபுல் குயின் கைப்பற்றப்பட்டு விட்டது. ஓகே, இது வந்து ஒரு சின்ன ரிக். இப்பொழுது அடுத்த ஒரு பகுதிக்கு நாங்கள் போகலாம். பாருங்கள், இப்பொழுது அடுத்த பகுதியை கவனம் வைக்க போகலாம். இப்பொழுது இங்கே ரூக் கொண்டு வைக்கப்படுகின்றது. இந்த சூழ் நிலையிலே இந்த கிங் இங்கே போகிறது வைப்போம். இங்கே போவதாக இருந்தால் இப்போது ரூக்கினால் அந்த சிப்பாய் கட் பண்ணப்படும்.
ரூக்கினால் இந்த சிப்பாய் கட் பண்ணப்பட்டு பார்க்கலாம். இப்போ ரூக் வந்து சிப்பாயை கட் பண்ணுகிறது. இந்த ஆட்டத்திலே டோட்டலி கூடுதலான காய்களுடன் ஒயிட் முன்னிலையில் இருக்கின்றது. ஒரு சிப்பாயும் கூடுதலாக இருக்கின்றது, ஒரு ரூக் கூடுதலாக இருக்கின்றது ஒயிட்டிடம். ஓகே, இந்த ஆட்டத்திலே அழகானதொரு வெற்றியை இந்த ஒயிட் பெறக்கூடியதாக இருக்கும். ஓகே, பாருங்கள், அடுத்த இரண்டாவது சின்ன ஒரு ரிக்குக்கு நாங்கள் போகலாம். ஓகே, இப்போது நாங்கள் உடனடியாக இரண்டாவது ஒரு சின்ன ஒரு ரிக்குக்கு போகலாம். பாருங்கள், இப்போது நாங்கள் பார்ப்பது தியரி. அதன் பிற்பாடுதான் மூக்கள் வரும். எனவே இதை கவனமாக பாருங்கள். ஆரம்ப நகர்வுகளை E4, E5, knight F3, knight C6, bishop C4, knight F6, D4, E cross D4, castling, knight cross C4, rook E1. அடுத்ததாக சிப்பா இங்கே நடத்தப்படுகிறது. வெட்டுகிறது பிஷப் கிராஸ் D5, குயின் கிராஸ் D5, knight C3. அடுத்ததாக H5 குயின் நடத்தப்படுகிறது. அடுத்ததாக knight cross E4. அடுத்ததாக பிஷப் E6 இங்கே நடத்த. அடுத்ததாக பிஷப் G5. இதன் பிற்பாடு இப்பொழுது 3 வகையான மூக்கள் இருக்கின்றன. பிளாக் இந்த பிஷப்பை கொண்டு வந்து இங்கே வச்சு இங்கே அட்டாக் செய்யலாம். அடுத்த இந்த சிப்பா இங்கே நடத்தலாம், இந்த சிப்பா இங்கே நடத்தலாம். இப்பொழுது என்ன செய்கிறது என்றால் தன்னுடைய H5க்கு சிப்பாயை தள்ளுகின்றார் முன்னோக்கி. இங்கே தள்ளப்படுகின்றது. இங்கே தள்ளப்படும் பிஷப்பை கொண்டு வந்துட்டு நடிகாக ஒயிட் இங்கே வைக்கிறது வைப்போம். இங்கே வைக்க இப்போ வெட்டலாமா? இந்த சிப்பாயினால் வெட்ட முடியாது. ஏனென்றால் போக் செய்யப்படுகின்றது. இங்கே குயின் போகின்றது பிளாக்குடைய குயின். அதுவாறு என்பதை இப்பொழுது அடுத்து வரும் சில மூக்களில் நீங்கள் பார்க்கலாம். இப்பொழுது இங்கே வச்சோன்னே வெட்டுகின்றார் வைப்போம். இங்கே வெட்ட இப்போ நைட் கிராஸ் F6 அண்ட் பியூட்டிஃபுல் செக். இப்போ கிங் இங்கே போன்று வைப்போம். போக இப்போ நைட் ஆனது இந்த குயினை கட் பண்ணி எடுக்கின்றது. ஓகே, இதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இனி பாருங்கள், பேக்குக்கு போகலாம். அடுத்த ஒரு ரிக்குக்கு நாங்கள் போகலாம். இப்பொழுது இந்த பிஷப்பினை இந்த சிப்பாய் வெட்டவில்லை. பதிலுக்கு பிஷப் இங்கே கொண்டு வைக்கப்படுகின்றது. இங்கே வைக்க இது பிஷப் வெட்டுகின்றது. வெட்ட நைட் இங்கே வெட்டுகின்றது. வெட்ட அடுத்ததாக நைட் கொண்டு இந்த சிப்பாயை வெட்ட இப்பொழுது குயின் கட் பண்ணப்படுறது. பிளாக் குயின் ஒயிட் குயினை கட் பண்ணுகின்றது. கட் பண்ண இப்பொழுது ரூக் வந்து பிளாக் குயினை கட் பண்ணுகின்றது. ஓகே, இங்கே கட் பண்ண வந்து வைக்க இப்பொழுது டோட்டல் இந்த ஆட்டத்தில் வின் பண்ண போகிறது ஒயிட். அது எவ்வாறு என்பதை அடுத்து வரும் சில மூக்களில் நீங்கள் பார்க்கலாம். இப்போது நைட்டை கொண்டு இங்கே வர பிஷப்பை கொண்டு இங்கே வைக்கலாம். ஓகே, மன்னிக்க வேண்டும், பிஷப்பை கொண்டு இங்கே வைக்கலாம். இது ஒரு மிஸ்டேக் ஆனமோ. இப்போ என்ன செய்கிறது என்றால் நைட்டு இங்கே வைக்கின்றார் வெட்டுவதற்காக. இங்கே வைக்க இப்போது பிஷப் பின்னோக்கி நடத்தப்படுகின்றது. இங்கே நகர்த்த இப்பொழுது அடுத்ததாக நைட் கொண்டு இங்கே வைக்கப்படுகின்றது. டோட்டலி இந்த ஆட்டத்திலே ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு இந்த பிளாக் தள்ளப்பட்டிருக்கின்றது. அது ஏன் என்பதை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்காக வழங்க இருக்கின்ற இந்த விட இப்பொழுது உங்களுக்காக. இப்பொழுது இங்கே பாருங்கள், ரூக் இங்கே பின் செய்து கொண்டிருக்கின்றது. எனவே நைட்டை தூக்க முடியாது. இப்பொழுது இந்த கிங் இங்கே நகருவதாக இருந்தால் இந்த ரூக் இங்கோட செக் அடிப்பதனூடாக செக்மேட். ஓகே, விளங்கியிருக்கும். இப்பொழுது இந்த பிஷப்பை கொண்டு இங்கே வச்சால் இது ஒரு பிளண்டர். ஏனென்றால் இப்பொழுது செக் அடிக்கலாம். செக் அடிக்க இவர் இங்கே போவார் என்று வைச்சால் இப்போது பிஷப் போகும். அடுத்ததாக நைட் எல்லாமே போயிடும். அது ரூக் போகும். ஓகே, எனவே இந்த ஆட்டத்திலே டோட்டலி ஒயிட் வின் பண்ண போகின்றது. ஓகே, பாருங்கள், அடுத்த மூன்றாவது ரிக்குக்கு நாங்கள் போகலாம். இப்பொழுது நாங்கள் உடனடியாக மூன்றாவது செஸ் ரிக்ஸுக்கு போகலாம். பாருங்கள், இது வந்து ஆரம்ப மூக்கள். இப்பொழுது உங்களுக்காக நான் வழங்க இருக்கிறேன். இது ஏற்கனவே பார்த்த மூக்கள் தான். பாருங்கள், உடனடியாக நாங்கள் நகர்வுகளுக்குள் போகலாம். E4, E5, knight F3, knight C6, bishop C4, knight F6, D4, E4, D4, castling, knight cross E4, rook E1. அடுத்ததாக சிப்பாய் இங்கே நடத்தும் D5, bishop cross D5, queen cross D5, knight C3. அடுத்த நகர்வு குயின் H5, knight cross E4. அடுத்ததாக பிஷப் E6, பிஷப் G5. பைட்டினுடைய பிஷப் இங்கே நடத்தப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக சிப்பாய் முன்னோக்கி தள்ள. இப்பொழுது பிஷப் போகின்றது F6. இப்பொழுது இனிவர மூக்களை கவனமாக பாருங்கள். குயின் A5க்கு போகிறது என்று வைப்போம். இங்கே போக என்ன நடக்கிறது என்றால் knight cross D4. ஓகே, knight cross D4. இப்பொழுது அடுத்த நகர்வாக G cross F6 பிஷப்பினை வெட்டுகிறது. இப்பொழுது வெட்டி செக் அடிக்கின்றது நைட். இங்கே செக் அடிக்க இப்போது முன்னோக்கி தள்ளப்படுகின்றது. E7க்கு இங்கே நடத்தப்படுகின்றது. ஓகே, இதன் ஊடாக இப்பொழுது ஒரு அற்புதமான ஒரு ஆட்டம் இடம்பெறுவது. பாருங்கள், B4க்கு சிப்பாய் தள்ளப்படுறது. இங்கே இப்போ ரெண்டு வழியில் காணப்படுகின்றன. பிளாக் என்ன செய்யலாம் என்றால் இந்த நைட்டால் இது வெட்டலாம், அல்லாவிட்டால் குயினால் வெட்டலாம். முதலாவது குயினால் வெட்டுவதாக இருந்தால் என்ன நடக்கும் என்று பார்ப்போம். குயின் cross B4. ஓகே, இது ஒரு பிளண்டர். குயின் cross B4.
பேக்கு போய் பார்ப்போம். குயின் கிராஸ் b4. அடுத்ததாக ஒரு போக் செய்யப்படுகின்றது குயின். இப்பொழுது இங்கே குயின் நைட் இங்கே வைக்கப்படுகின்றது, அதாவது d5 வைக்கப்படுவதன் ஊடாக இப்பொழுது நைட்டானது குயினை கட் பண்ண போகின்றது. பாருங்கள், இப்பொழுது குயின் இங்கே பிறந்து வைப்போம். போக இப்பொழுது வீட்டபிள் குயின் கேப்பெட்டப்படும். ஓகே, எனவே அந்த குயினால் இதை வெட்டக்கூடாது, இதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்பொழுது நைட் வெட்டுகிறதுன்னு இருப்போம். நைட் கிராஸ் b4. ஓகே, இப்பொழுது நைட் வெட்டினால் பதிலுக்கு என்ன நடக்கும் என்று பொறுத்திருந்து பாருங்கள். நைட் கிராஸ் e6. இப்பொழுது பிஷப் வெட்டப்பட்டு விட்டது. அடுத்த நகர்வாக கிங் இங்கே வருது என்று வைப்போம், f6க்கு வருது என்று வைப்போம். கிங் கிராஸ் f6. ஓகே, அடுத்த நகர்வாக குயின் d4 அண்ட் வீரியபிள் செக். இப்பொழுது என்ன செய்கிறது என்றால் ஒரே ஒரு வழி இருக்கின்றது. இப்பொழுது ரூக் போக போகிறது, பிளாக் இந்திய ரூக். இப்போது கிங்கை நாடுறோம், கிங் போகின்றது, g6க்கு வருகின்றது. வைக்க பியூட்டிஃபுல் ரூக் கப்படப்படுறது பைட் குயினின் ஊடா. இது ஒரு அடுத்த ரிக். அடுத்த ரிக்கு இப்பொழுது நாங்கள் போகலாம். பைக்கு போயாச்சு, இப்போ செக் அடித்தாச்சு. அடுத்த ரூக் கட் பண்ணப்படுகின்றது. இப்பொழுது பிளாக் என்ன செய்கிறது என்றால் 94 இந்த சிப்பாயை கட் பண்ணுகின்றது. c2 இருக்கிற சிப்பாயை இங்கே கட் பண்ண பதிலுக்கு என்ன நடக்கிறது என்றால் knight f4 அண்ட் பியூட்டிஃபுல் செக் அண்ட் கிங் போகிறது g5க்கு வருகிறது. வேற இது ஒரு பிளண்டர். இதன் காரணம் இப்போ இந்த குயினை இழக்கின்றது பிளாக். ஓகே, ரூக் இங்கே வச்சு செக் அடிக்க கிங்கை நடத்த வேண்டும். கிங்கை இங்கே போகிறது வைப்போம். போக பியூட்டிஃபுல் குயினானது கைப்பற்றப்பட்டு விட்டது. இது ஒரு மூன்றாவது சின்ன ட்ரிக். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தட்ஸ் இட்.